ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வாம்பி வாரோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டைரெக்டாக நம்ம பாட்களை போகலாம். நான் பேசுகிற வேடோட பெயின் தர மட்டும் தெரிஞ்ச ஐம்ரலி சாரி. டெஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். அந்த அப்போவே சொன்னோம்ல, சுற்றி சுற்றி சாம்பியாக இருக்குது, அங்கே போக்காட்டிங்க நீங்களும் சாம்பியாவின்ட்டு தேவையில்லாமல் அந்த டேயை தேடி டேட்டிங் பண்ணி எவ்வளோ ரெக்கடாக இருந்த பாஸ் நீங்கள் இப்படி போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசினா டே காண்டா கேட்டது ஸ்பீக்கர் கால். டே காண்டாக்கு கேட்டா டே உன்னோட பாஸை நானடாங்க வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி டே கோமா கட்டுனா பாஸோட வாய்ஸ் கேட்குது. இல்லைடா ஸ்பீக்கர் கால் தான் வச்சுருந்தேன், ஏன் பாஸ் இப்படி பண்ணுறீங்க, முதல்ல ஸ்பீக்கரை கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கு சொன்னால் அந்த காலை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீக்கரை கட் பண்ணிவிட்டு மார்க்குக்கிட்டனா நான் இந்த மாதிரி என்ன பிளேஸ்க்கு வந்துட்டேன்டா, கன்று வர ரொம்ப கம்மியாக தான் கொண்டு வந்துட்டேன், டிபிபி மட்டும்தான் கூட்டிகிட்டு போகணுங்கிற டிங்கிங்கில் வந்துட்டேன். பாட்டா இங்கே என்னை தாண்டியே நிறைய பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஒன்றா வரணும்னா ரொம்ப டைம் ஆகும், கன்லாம் பட்டாடு, இங்கே இருக்க சோம்பிஸ்லாம் பயங்கர ரூடாக அரகண்டாக நடந்துக்கிட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி மார்க் கேட்டால், நம்மளோட கன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு காரில் எடுத்துகிட்டு நேராக இந்த பிளேஸ்க்கே வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன சுவாம்பி இருக்கிற பிளேஸுக்கா அப்படிங்கிற மாதிரி மார்க் நோட் பண்ணால், நீ கன்னை மட்டும் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ், அதாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒரு நேமை சொல்கிறாரு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அந்த பிளேஸ்லையாவது கொண்டு வந்து நீ அந்த காரை வைக்க முடியுமா, அப்புறம் நீங்கள் இருந்து சேஃபாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பாஸ் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லைடா நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், பட் எனக்கு கன்ஸ் தேவை, இங்கேருந்து நாங்கள் சேஃபாக வெளியே வரணும்னா கன் தேவைப்படுது, உன்னால் முடிஞ்ச அந்த கன்னை எனக்காக எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் நீங்கள் டென்ஷன் ஆக்காதீங்க, எப்படியாவது நெக்ஸ்ட் டே மார்னிங்குள்ளேயாவது இல்லாட்டி இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயாவது அந்த பிளேஸ்க்குள்ளே கன்னோட நான் என்ட்ரு ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி நீ வர சொல்ல உன்னோட மொபைல் எல்லாத்தையுமே சைலண்டில் போட்டுட்டு வா, எதுவுமே சவுண்ட் இருக்கிற மாதிரி எடி வெப்பன்ஸு திங்ஸு எதையுமே எடுத்துகிட்டு வராத அப்படிங்கிற மாதிரி மார்க்குக்கிட்ட சொல்லவும், ஓகே பாஸ் நான் சீக்கிரமாகவே அந்த பிளேஸ்க்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலை மார்க்கு கட் பண்ணால், இப்போ எதுக்கிட்ட அவனை இங்கே வர சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், இங்கேருந்து தப்பிக்கணுன்னா சும்மா வெறும் ஹேண்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து போக முடியாது, ஏதாவது சாம்பியை அட்டாக் பண்ண வேண்டாம், அவங்க ஹேண்ட்ஸை வச்சு ஃபைட் பண்ணுவீங்க, கன்று இருந்துச்சுன்னா ஷூட் பண்ணி கில் பண்ணிவிட்டு இங்கேருந்து தப்பிக்கலாம், அதுக்கு தான் இந்த பிளேஸ்க்கு நான் வர வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகிக்கோங்க, ஏன் பேபி மட்டும் நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட வேண்டா டேடா ஹயாங் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பசிக்குதுன்னா நம்ம ஜொங்குக்கு என்ன பண்ண ஏடு பண்ணனே தெரியல, பசிக்கிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகேடா அப்படியே அவரோட பேக் சைடு அந்த லாங் கோட்டில் பேக் சைட்லேருந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஃபுட் மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, அதை அப்படியே எடுத்து டேட்டா மட்டும் நீட்டுறாரு, இந்த மாதிரி நீட்டுனா சுற்றி இருக்கிற அவ்வளோ விரும்பின மட்டும் நோட் பண்ணால், ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட் பண்ணால், என் பேபி பசிக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஜேகே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என் டாடி இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் மட்டும் சாப்பிட்டா சரியாக இருக்குமாடா அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இப்போ என்ன ஏற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே காண்டானா எல்லாருக்குமே ஃபுட்டு வேணும், நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டால், இப்போ அந்த ரூம்குள்ளே ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி, அதாவது இவங்க இருக்கிற ரூம்லேயே ஃபுட் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீசர் இருக்குது, அதான் நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது முதல்ல என்ன ரூம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு இதில் ஃபுட்டு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃப்ரீசர் மாதிரி இருக்குது ஓப்பன் பண்ணால் ரொம்ப அதிகமாகலாம் ஃபுட்டு இல்லை, பட் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் போல் அங்கே ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் இருக்குது, ஃப்ரூட்ஸு மில்க்கு அந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அதை நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே அதை எடுத்து ஆளுக்கு ஒரு ஃப்ரூட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க்கை குடிச்சிக்கிறாங்க. நம்ம டேடா ஃப்ரூட்டை பார்த்துட்டு அப்படியே ஜேகே பார்க்குறாரு, ஆனால் எனக்கு தெரியுமே நீ இதை தான் சாப்பிடுவேன்ட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு ஒரு முதல்ல ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துருப்பார்ல, அதை தான் இப்போ டேக்கு ஓப்பன் பண்ணி வேற கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு டேக்கு கொடுத்த அந்த ஃப்ரூட்டை மட்டும் நம்ம ஜேகே சாப்பிட்றாரு, இந்த மாதிரி சாப்பிட்டா ஸ்மைல் பண்ணபடி அந்த ஸ்நாக்ஸை ரசித்து சாப்பிட்றாரு, இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துலையும்
ஸ்நாக்ஸை கூட ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தான். சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சுகா மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே ஜேகே டேக்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை தான் அவ்வளோ பேருமே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ எல்லாருமே அந்த பிளேஸில் ரொம்ப அமைதியாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸே ரொம்ப சைலண்ட் ஆகுது. சைலண்ட் ஆகிறத நோட் பண்ணிவிட்டு, சரி நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் தான் இப்படியே ரூமுக்குள்ளே இருக்க முடியும், நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு கீழே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் கண்டிப்பாக நம்ம கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போகணும், அங்கேருந்து தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். அந்த 3 பர்சன்ஸ் தான் நம்மளோட ஃப்ரெண்டில் ஒரு பர்சன் டெட் ஆகிட்டாம்லாங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருந்தா. நம்ம பாய்ஸஸில் ஒரு பர்சன்ட் அது வயன்தான். நீங்கள் எல்லாருமே இந்த பிளேஸில் ஸ்டடிக்காக தானே வந்துருந்தீங்க, ஆமாம் உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இங்கே எப்படி அட்டாக் ஆச்சுங்கிற அந்த மூமெண்ட்டை கரெக்டாக அந்த பாய்ஸஸ் சொல்கிறாங்க. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கரெக்டாக நம்ம சீஃப் டாக்டர் அவங்க டீமில் உள்ள டாக்டர் அந்த ரூமில் தானே முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மூமெண்ட்டில் இந்த இதில் ஒரு பையன் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணியிருப்பான். நான் சீஃப் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு போனேன். அப்போது அந்த பிளேஸில் இருந்த பேஷண்ட் தான் சீஃப் டாக்டரோட நெக்கை கடித்தான். அந்த மூமெண்ட்டை நான் நோட் பண்ணேன். சீஃப் டாக்டர் அதுக்கு முன்னாடி அந்த பர்சன்ட்டுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருந்தாரு. அந்த இன்ஜெக்ஷன் கூட ஹேண்ட்ஸில் இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம வீமீனுக்கும் வயனுக்குமே கொஞ்சம் ஷாக் ஆகுது. இது என்ன இன்ஜெக்ஷனா? இன்ஜெக்ஷன்னா அப்போது நாங்கள் ரெடி பண்ண அந்த மெடிசனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட் ஆகுறாங்க. இந்த மாதிரி டவுட் ஆனால் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் திரும்பவும் கேட்கவும், ஆமாம் அந்த சீஃப் டாக்டர் தான், அவரோட ஹேண்ட்ஸில் ஒரு இன்ஜெக்ஷன் கூட இருந்துச்சு. 2 இன்ஜெக்ஷன் வச்சுருந்தாரு. ஒரு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணியிருந்துச்சு, ஒரு இன்ஜெக்ஷன் ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணல. இன்ஜெக்ட் பண்ணதுக்கு ஃபில் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போன்னா இந்த சாம்பி கடிச்சிச்சு. நான் அந்த மூமெண்ட்டை பார்த்து பயந்து அங்கேருந்து ரன் பண்ணபடி அங்கேருந்து என்னோடய பிளேஸ்க்கு தான் வந்தேன். அங்கே வந்து பார்த்தா அங்கே எல்லா பர்சன்ஸுமே ரொம்ப நார்மலாக தான் இருந்தாங்க. ஒரு 1/2 ஹவர்லேயே ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் எல்லோரும் கடிக்கிறத பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் நானும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே தான் ஒரு ரூமுக்குள்ளே இருந்தோம். அதே ரூமுக்குள்ளே லாக் ஆனபடி சேஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் பயந்து அங்கே இருந்தோம். ஒரே பிளேஸில் ரொம்ப டேஸ் இருக்க முடியாது, ஃபுட்டுன்னு தேவை, வாட்டருன்னு தேவைங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் அந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு வந்தோம். தப்பிச்சு வர பிளேஸில் எங்களோட ஃப்ரெண்டை அவர் சாம்பி அட்டாக் பண்ணிருச்சு. இப்போ உங்கள் கூட இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினா வயனுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டவுட் ஆகுது. முதல்ல இந்த அட்டாக் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டால் கரெக்டாக அந்த சீஃப் டாக்டரோட ரூமில் தான். அப்போ அந்த ரூமுக்கு போனால் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா? இது நார்மல் அட்டாக் கிடையாது, ஒருவேளை நம்ம ரெடி பண்ண மெடிசன் தான் இதுக்கு ஒர்க் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணபடியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம ஜிமினா தான் ஜிமினா வயன் இவங்க மட்டும் கொஞ்சம் தூரமாக, இவங்க எல்லாரையும் தாண்டி கொஞ்சம் தூரமாக தள்ளி வந்து உட்காண்ட்ருக்காங்க. ஒருவேளை நம்ம ரெடி பண்ண மெடிசன் தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி கேட்க எனக்கும் தான் டவுட் ஆகுது. இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசினா நம்ம ஏன் சீஃப் டாக்டர் ரூம் வரைக்கும் போகக்கூடாது? இப்போ நம்ம 2nd ஃப்ளோரில் இருக்கோம். நம்ம இங்கேருந்து 3rd ஃப்ளோருக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சீஃப் டாக்டர் ரூமுக்கு போகலாம். அங்கே போனோம்னா அங்கே இருக்கிற அந்த மெடிசன், அப்புறம் நம்ம ரெடி பண்ண மெடிசன், அப்புறம் அதோட ஃபார்முலா நம்ம ரெடி பண்ணியிருப்பாங்களா அதில் உள்ள ஃபைல் அதெல்லாத்தையும் அங்கேருந்து கலெக்ட் பண்ணலாம். அதை கலெக்ட் பண்ணால் இது தெரிஞ்சிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நம்ம ரெடி பண்ண மெடிசனால தான் இந்த ப்ராப்ளம்னா நம்ம தான் அதுக்கான மெடிசனையும் கண்டுபிடிக்கணும். ஃபால்ட்டு நம்மளுதுன்னு சொல்ல நம்ம தான் அதுக்கான மெடிசனை கண்டுபிடிச்சி இங்கே இருக்கிற சாம்பிஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ஹியூமன் ஆக்க முடியுமான்னு சேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி இப்படி இவங்க 3 பர்சன்ஸுமே ஒரு கில்ட்டி ஃபீலில் மாட்டி பேசிக்கிட்டு இருந்தா, சுகாடா என்னடா எங்கள் எல்லாரையும் தனியாக விட்டுட்டு நீங்கள் என்னடா பேசிகிட்ருக்கீங்க, எப்படி பேசுகிறதாலும் இங்கே வந்துட்டு பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எப்படிடா ஹயாங்கிட்ட சொல்ல, எப்படியாவது சொல்லி தந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வயனும் ஜிமினாவும் கரெக்டாக பாய்ஸஸ்க்கு பக்கத்தில் இப்போ வந்து உட்காண்ட்ருக்காங்க. என்ன தனியாக போய் பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஹயாங் இந்த ப்ராப்ளத்துக்கெலாம் காரணம் நாங்கள் ரெடி பண்ண மெடிசன் அதான் இருக்கும் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகிட்டே நோட் பண்ணால், நம்மனா நான் கிடையாது எல்லாருமே உண்டு. இது ஒரு டீம் ஒர்க்கு. இந்த பிளேஸில் ஒரு
15 மெம்பர்ஸ் உண்டு. அந்த 15 மெம்பர்ஸில் நாங்கள் 3 பர்சன்ஸுமே உண்டு ஹயாங். நாங்கள் ரெடி பண்ண மெடிசன் தான். ஆனால் பட் இது எப்படி இன்ஜெக்ட் பண்ண சொல்ல எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் ரெடி பண்ணது மெடிசன் தான். அது இப்படி வைரஸ் அட்டாக் மாதிரி சேஞ்ச் ஆகும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தா. அதில் 3%ல் ஒருத்தர் இருப்பாம்ல, அவன் எழுதுன்னு எல்லாத்துக்கு காரணம் நீ தான். உன்னால தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு சுவாம்பி ஆகிட்டா. உன்னடா ஏதாவது பண்ணணும். உங்கள் 3% எல்லாம் இங்கே எத்தனை பர்சன்ட் சுவாம்பியாக இருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பர்சன்ட் டெட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் மட்டும்தான் காரணம், நீங்கள் மட்டும்தான் காரணம், நீங்கள் மட்டும் தான் காரணங்கிற மாரி அவன் எழுந்து பயங்கரமாக கட்டுன்னு கட்டுனான். ஜேகே ஒருத்த ஸ்லாப் தான் வச்ச ஸ்லாப்பில் அப்படியே போய் அமைதியாக கீழே உட்காந்தா. நான் நீ மட்டும்தான் காரணம், நீ மட்டும்தான் காரணம்னு கட்டிகிட்டு இருக்க. அந்த டீமில் இன்னும் மற்ற பர்சன்ஸ் இருக்காங்களா, 12 மெம்பர்ஸ். அவங்ககிட்டலாம் போய் இந்த மாதிரி கட்ட முடியல. 12 மெம்பர்ஸும் சாம்பி ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டான். ஜேகே நோட் பண்ணபடி ஷாக் ஆன பர்சன் நோட் பண்ணா. பிச்சிருவேன். தேவையில்லாமல் கூவுன்னு கூவி விட்டுட்டு இருந்தேனா. உனக்கு தேவைன்னா நீங்கள் இருந்து தப்பிச்சு போடா. ஏகிடா இந்த ரூம்குள்ளே இருக்கிற சட்டம் போடாமல் இருக்கிறதா ஒழுங்காகிரு. இல்லை நீ ஸ்வாம்பியெல்லாம் அட்டாக் ஆகி சாக மாட்டேன். ஏன் ஹேண்ட்ஸாலே டெட் ஆகிருவ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, டேம்மா நீ டென்ஷன் ஆக்கட்ட, நீ கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லுவார். இந்த மாரி சொன்னான். ஏன் ஜங்குக்கு இந்த மாரி பண்ணுற? இப்போ என்னண்டா மெடிசன் உனக்கு வேணுமா? அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாரி கேட்டால், அது என்னோட கேபின் இருக்க ரூமில். கேடு மறுபடியும் 4th ஃப்ளோருக்கு போகணுமா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே வில்லட்டரமாக ஸ்மெல் பண்ணபடி, நீயும் நானும் மட்டும் போகிறதா இருந்தால் நான் ரெடி அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாரி சொன்னால், நான் உன் கூட வரல அப்படிங்கிற மாரி டே கட்டுறாரு. இந்த மாரி கட்டுனா, ஆனால் பட் நான் உன் கூட வர ரெடியே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்குவே மவுண்டுட்டேயோட ஆன்சர் பிடிச்சான். நீ முதல்ல தள்ளியே நில்லு, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணால். அப்போ சரி நீங்களே பிளான் போடுங்க. நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் பிளானெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுட்டு ஓட தான் பண்ணுவேன். நான் என் பேபிக்காக தான் வந்திருக்கேன். பேபி கூட தான் இருப்பேன். பேபி எந்த டீமோ அந்த டீம் தான் என்ன ஜேகே அப்படிங்கிற மாரி சொல்வார். இந்த மாரி சொன்னால் முடியல, நான் டீம்லாம் வைக்கல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சொன்னால், டீம் வச்சுருக்கியோ வைக்கல அது எனக்கு தேவையில்லை. எப்படி மெடிசன் எடுக்க போவீங்களா? அப்போ அந்த மெடிசன் எடுக்க போகிற டீம் பர்சன்ட் யாரெல்லாம் மெடிசன் எடுக்க போகிறீங்க? கண்டிப்பாக அந்த லேபுக்குள்ளே போகணும்னா அந்த லேபை பற்றியெல்லாம் தெரிஞ்ச பர்சன் தான் போகணும். அப்போ நீங்கள் 3%ல் யாராவது ஒருத்தர் தானே போவீங்க. ஜிமினாவையும் ஒயினையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேர் மட்டும் வாங்க, என் பேபி என் கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி ஜிமினாவையும் ஒயினையும் நோட் பண்ணால், ஹெடே நாங்கள் மட்டும் சிங்கிளாக போகிறடா, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாரி ஜிமினாவும் ஒயினும் சொன்னாட்டேடா ஏன்டா டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லி நோட் பண்ணால், இப்போ இங்கேருந்து தப்பிக்கணுமா மெடிசனை எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சின்ன கோமா காட்டுனா, இல்லை ஹயாங் நீ கோவப்படாத. அந்த மெடிசனும் அதோட ஃபார்முலாண்ட நாங்கள் ரெடி பண்ணி வச்ச ஃபைலுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அதனால இங்கே இருக்கிற மற்ற சாம்பிஸ் ஹியூமனாக இருந்த சாம்பிஸ் எல்லாமே மறுபடியும் ஹியூமனை சேஞ்ச் பண்ணலாம்ல, அதுக்கு ட்ரை பண்ணலாம்ல, அதுக்கு தான் சொல்கிறோம். அந்த திங்ஸ்லாம் நமக்கு தேவை. அந்த ஃபைல் பேப்பர் நாங்கள் ரெடி பண்ண அந்த ஃபார்முலா அந்த ஃபைல் பேப்பர் எங்களுக்கு வேணும். அப்புறம் நாங்கள் இதில் 2-3 மெடிசன் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதில் 1 தான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு, இன்னும் 2 இருக்கும். கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வந்தால் அதை வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் நம்ம ஒயனுட்டே இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நோட் பண்ணிவிட்டு பயங்கர டென்ஷனில் யாருடா அங்கே போவா, யாருடா அந்த ஒர்க்கை பண்ணுவானுங்கிற மாரி எல்லாருமே டென்ஷனில் புலம்பிக்கிட்டே இருந்தான். நம்ம ஜேகே அப்படிலாம் இல்லை. யார் அவ்வளோ தூரம் போகிறது, எந்த சுவாமிகிட்டையும் அட்டாக் ஆகாமல் கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்ட்ராகி அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வர்றது, யாரால் அது முடியுங்கிற மாரி டென்ஷன்லேயே உட்காண்ட்ருந்தா. எல்லோரும் ஃப்ளோரில் தான் உட்காண்ட்ருக்காங்க. ஓகே, அந்த பொசிஷனில் நம்ம ஜேகே அப்படியே ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ண படுத்துட்டு டேயோட டைஸ்லேயே ஹெட்டாக வச்சுட்டாரு. ரொம்ப டயர்டாக இருக்குது பேபி, நான் உன்னை ரொம்ப சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்லீப் கூட ஒழுங்காகவே இப்போ பண்ணலை. ஏதோ பிளான் போட்டுட்ருக்கீங்க, உங்கள் மொக்க பிளானை சீக்கிரம் போடுங்க, அது 2 நான் ஸ்லீப் பண்ணுறேன்னா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயோட டைஸில் இந்த மாதிரி படுத்தா. நாங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் டென்ஷன் ஆகிட்ருக்கோம், நீ என்னடா இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுனா. இங்கே பாரு, எனக்கெல்லாம் அந்த மெடிசனோ அதில் இருக்க ஃபார்முலாவோ எதுவும் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீ மட்டும்தான் வேணும். நான் வந்த நேரத்துலேருந்து அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ மட்டும் நீ மட்டும் என் கூட வரதா இருந்தால் எப்போவே நான் அங்கிருந்து உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பேன். தேவையில்லாமல் நிறைய தொல்லைங்களை வர கூட கூட்டிகிட்டு வரணுங்கிற அப்படிங்கிற மாரி திட்டுனா. ஜேக்கோட மவுட்லேயே நம்மகிட்டே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா சுகாடா மட்டும் அவன் டைஸ்லேருந்து எழுந்துக்கோடா. ஹே என்னடா ஏன் பாய் ஃப்ரெண்டா, டைஸில் மட்டும் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜேக்கு வேற ஒன்று சொல்ல வருவாரா. மவுட்டு திறந்துட்டு அப்படி பேசுனேன், பாட்டுக்கோ என் ஹேண்ட்ஸில் என்ன இருக்குன்னு,
மூட்டிலே அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கட்டை மாடி, அதாவது மரக்கட்டான்போம்ல அந்த மாதிரி ஒரு திங்ஸ் தான் வச்சுருப்பாரு. அடிச்சிருவேனுங்கிற மாதிரி சொல்லுவாரா, சேச்சா பேபி இந்த அளவுக்குலாம் ரகட் ஆகக்கூடாது, நீ சாஃப்ட் பேபியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த திங்ஸை கொண்டா திடீர்னு என் ஹெட்டில் அடித்தாலும் அடிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த டேயோட ஆன்சர்லேருந்து வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி வாங்கிக்கிட்டான். பிளான் போடுங்க நல்லா பிளான் போடுங்க, நான் ஸ்லீப் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணப்படி நம்ம ஜங்குக் உண்மையிலே ஸ்லீப் ஆகிட்டாரு. இந்த மாதிரி ஸ்லீப் ஆனால் எல்லோரும் என்ன பிரச்சனையில் துடிச்சிக்கிட்டு இருக்கோம், தப்பிக்கிட்டுக்கு வழி இல்லைக்குன்னு டென்ஷனாக இருந்தா உன்னால் எப்படிடா இப்படிலாம் ஸ்லீப் ஆக முடியுதுங்கிற மாதிரி எல்லாரோட ஐஸும் ஜேகே மேலடாக இருக்குது. ஆனால் நம்ம ஜேகே அப்படிலாம் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தான். பிளான் போட்டு முடிச்சாச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு டே வந்து ஜேகே எழுப்புறாரு. என்ன பிளான் போட்டாச்சா, யாரெல்லாம் அங்கேருந்து போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நீ மட்டும்தான் அங்கேருந்து போகிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லுவாரா, நான் எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்டேன். நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ட், உள்ளே என்ட்ராக சொல்லியே ரொம்ப வேகமாக என்ட்ராயிட்டா, அடைய வேகத்தில் என்னோடய ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் அந்த லேபில் தான் அந்த திங்ஸ்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு வா. இது நல்லா காமெடியாக இருக்குது பேபி, நான் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வரல, உன்னை சேவ் பண்ணடா வந்தேன். நீ சொன்ன உடனே ஒன்று அங்கே ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு நான் மட்டும் மேலே போவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, 4th ஃப்ளோருக்குலாம் என்னால் போக முடியாது, நீ சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சேக்கி இந்த மாதிரி கோமா பேசுனா டென்ஷன் ஆக்காடடா, ஒன்று அந்த மாதிரி திங்க் பண்ணி சொல்லலை, இந்த பிளேஸில் இருந்து எல்லாருமே தான் 4th ஃப்ளோருக்கு போகிறோம், பைத்தியமாடா நீங்கள் எல்லாருமே 4th ஃப்ளோருங்கிறிய அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கி கண்டமணி கட்டிட்டு ஆரம்பிச்சிடுவார். ஏற்கனவே அவ்வளோ பேருக்கும் பசிக்கு தான் ஃபுட்டு கூட கிடைக்கல, ஃபுட்டு இல்லாமல் பிளான் போட்டிருக்கானோ அப்புறம் பிளான் உங்களெல்லாம் பிளான் வச்சுட்டு, சரி நீங்களாவது பரவாயில்ல, நீங்களாம் ஒரு ப்ரொஃபஸர் உங்களுக்கு பிளான் வராது, டே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு கூட வாடா பிளான் ஒன்று கூட ஒழுங்காக வரலை, அதானே என்னை பிடிக்கவே முடியல, பிளானே போட தெரியாட்டா எப்படி பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவையும் ஜேகப்பையும் கலாய்க்காடே டென்ஷன் ஆக்காடா, ஏன் மாட்டுங்கடா பேருக்குடா போலீஸ் ஆஃபீஸர், அதுலேயும் ஹையர் ஆஃபீஸர் வேறு, கன்னை வேற ரோல் பண்ணிவிட்டு போஸ் வேறு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கலாய்ன்னு கலாய்ச்சிட்டு ஆரம்பு ஜின்னு அப்புறம் ஜேகப்பு வயனு இவங்க 4 மெம்பர்ஸும் அப்புறம் அந்த 3 பர்சன்ஸ் இருக்காங்களா, அதில் ஒரு பர்சன்டையுமே இவங்க கூட சேர்ந்து நேராக கீழே போய் என்னோடய கார் கீ நான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கார் கீயை கொடுக்குறாங்க. அந்த காருக்கு போங்க, அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக மார்க் வந்துடுமா, அவன் கன்னு ஃபுட்டு எல்லாமே கொண்டு வந்துடுவான், என் காரில் ஆல்ரெடி ஃபுட்டு இருக்குது, அதனால் நீங்கள் காருக்கு டைரெக்டாக போய் அங்கே இருக்கிற வெப்பன்ஸையும் ஃபுட்டையும் எடுத்துக்கோங்க, அதே பிளேஸ்க்கு மார்க்கும் என்ட்ரு ஆகிருமா, மார்க்கு கூட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே இதோ இந்த ரூம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லையே இன்னொரு மாடி கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமை கரெக்டாக நம்ம ஜேக்கி சொல்கிறாரு. அந்த ரூமில் வந்து அது ஒரு லேப் மாதிரி தான், அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு லேப் மாதிரி தான், பிளட்லாம் செக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு லேப், அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக என்டர் ஆகிருங்க, ஏன்னா அந்த பிளேஸில் இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு வந்த திங்ஸை செக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அப்புறம் நீங்கள் கொண்டு வந்ததை வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்டே பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த லொக்கேஷன் தான் 2 டீமுக்குமே. மற்ற பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு டேயி சுகர் ஜிமினா அப்புறம் நம்ம இன்னும் 2 பர்சன்ஸ் இருக்காங்களா, இவங்க எல்லாருமே மேலே 4th ஃப்ளோருக்கு போகிறோம், 4th ஃப்ளோரில் போய் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரோம், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே இந்த மாதிரி பிளானை சொன்னான். பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணால், என்ன என் பிளான் ரொம்ப மொக்கையாக இருக்கா, என்னடா என்ன பாட்டு போய் முறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி நீ சொன்ன மாதிரியே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ கரெக்டாக 2 டீமாக பிரிஞ்சுட்டாங்க, ஆரம்பு ஜின்னு ஜேகப்பு வயனு 4 பர்சன்ஸும் அப்புறம் அந்த டீமில் உள்ள ஒரு 3 பர்சன்ஸ் இருப்பாங்களா, அதில் ஒரு பர்சன்ட்டும் இங்கே நம்ம டேக்குக்கு அப்புறம் நம்ம யூமின்னு அப்புறம் அந்த 2 பர்சன்ட் இவங்க எல்லாருமே மேலே 4th ஃப்ளோருக்கு போகணும். இவங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து இவங்க கிரவுண்டு ஃப்ளோருக்கு வரணும், மார்க் இருக்கிற பிளேஸ்க்கும் ஜேகேவோட காருக்கும். இந்த மாதிரி பிளானை போட்டுட்டு அப்படியே அந்த டோரை நம்ம ஜேகே ஓப்பன் பண்ணால் அந்த பிளேஸ் அந்த காரிடோர் கிட்டல எந்த ஒரு பர்சன்ட்டும் எல்லாரும் நோட் பண்ணிவிட்டு, சரி அவங்கவுங்க டீம் அப்படி பிரிஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸ் தான் கிரிப்பாக நம்ம ஜொங்குக்கு பிடிச்சபடி வா என் கூட அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து இழுட்டான். ஜிமினோட ஹேண்ட்ஸ் அப்படி நம்ம சுகா பிடிச்சபடி பேராகவே வாங்க, நீங்கள் 2 பேரும் எனக்கு பேக் சைட்லேயே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த 2 பர்சன்ட்டையும் நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 டீமாக பிரிகிறாங்க. இந்த மாதிரி 2 டீமாக பிரிஞ்சு நேராக அந்த பிளேஸில் இருந்து இவங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து 4th ஃப்ளோருக்கு நேராக லிஃப்ட்டுக்கிட்ட முதல்ல என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி லிஃப்ட்டுக்கிட்ட என்ட்ரானா லிஃப்ட்டுக்குள்ளே வந்து வித்தியாசமாக நிறைய சவுண்டு கேட்குது. லிஃப்ட்டு பக்கத்தில் லிஃப்ட்டுனா டக்குன்னு மேலே போயிடலாம்ல அந்த மூமெண்ட்டுக்கு, எப்படி லிஃப்ட்டுக்கிட்ட வந்தால் லிஃப்ட்டுக்கிட்ட வித்தியாசமாக சவுண்டு கேட்குறத பார்த்துட்டு
ஏதோ டப்பாக இருக்குது, முதல்ல அங்கே 2 ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்குக்கும் யோமினும் அந்த 2 பர்சன்ஸுமே ரன் பண்ணபடி ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனா கரெக்டாக அந்த பிளேஸில் வந்து ஒரு மிரரால் ஃபுல்லாக மிரரால் ஒரு டோர் இருக்குது, ஒரு ரூமே இருக்குது. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு முதல்ல இந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம சுவாமி எதுவுமே வரலங்கிறத நோட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடலாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் கட்டின பொசிஷன்லேயே ரன் பண்ணபடி ஒன்று இருந்தால் ரன் பண்ணுற சவுண்டுக்கு தான் பக்கத்தில் இருக்க சுவாமிஸ்லாம் கரெக்டாக சவுண்டை கேட்டு அட்டாக் பண்ண வந்துட்டுருமே. அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணால் அந்த லிஃப்ட்டிலேருந்து ஒரு 2-3 பர்சன்ஸ் வராங்க. இந்த மாதிரி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு இன்னும் பயந்து போய் ரன் பண்ணபடி ஓடுனா அதில் கரெக்டாக அந்த மிரர் ரூம் இருக்குது. அந்த ரூமை பார்த்துட்டு வேகமாக வந்து அந்த மிரர் ரூமை வந்து ஓப்பன் பண்ண பார்த்தேன். ஓப்பன் பண்ணாத அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இது ஓப்பன் ஆக மாட்டாங்க, பக்கத்து ரூமுக்கு போவோமானுங்கிற மாதிரி சுற்றி முட்டி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர அந்த சாம்பிஸை அட்டாக் பண்ணதுக்கு கன்னை ரோல் பண்ணோம். டக்குன்னு அந்த ரூமுக்குள்ளே இன்னும் ஒரு 4 பர்சன்ஸ் மறைஞ்சிருப்பாங்களே, அதில் 2 மெம்பர்ஸ் தான் இப்போ இருக்கிறாங்க. 2 மெம்பர்ஸை சாம்பிக்கு அடித்து அட்டாக் பண்ணிவிட்டு அந்த 2 மெம்பர்ஸும் அந்த டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க வந்த பர்சன்ஸ் அவ்வளோ வரையும் உள்ளே சேவ் பண்ணோம். நம்ம டேடான் ஜேகே இப்படி புஷ் பண்ணி உள்ளே அந்த ரூமுக்குள்ளே வேகமாக இழுக்கிறாரு. இழுத்த வேகத்திலே அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாம்பிஸ் எதுவும் வருதாங்கிற மாதிரி நோட் பண்ணால் சாம்பிஸ் எதுவுமே வராத மூமெண்ட்டை பார்த்தா திடீர்னு அந்த பிளேஸில் 2-3 பிளேஸில் சாம்பிஸ் வந்து கட்டுற சவுண்டு கேட்குது. சவுண்டை கேட்டு டே அப்படியே பயந்து ஒரு 2 ஸ்டெப் பேக் நடந்து வருவாரா. இந்த மாதிரி பேக் நடந்து வந்தால் கரெக்டாக இந்த பிளேஸில் இன்னொரு பர்சன்ட்டுமே சேஃபாக தான் இருந்திருப்பார்களுக்கு. அந்த பர்சன்ட்டை சாம்பி துரத்திட்டு வந்திருக்கு. அந்த லிஃப்ட்லேருந்து தப்பிச்சு வந்த பர்சன்ட் இவராக தான் இருக்கும். துரத்திட்டு வந்த மூமெண்ட்டில் கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி அந்த மிரர் அந்த சாம்பி கடிச்சடிச்சு இருந்தாலுமே டோரை ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த மிரரில் வந்து விழுந்த வேகத்தை பார்த்து டே வந்து டோரை ஓப்பன் பண்ணலாங்கிற மாதிரி வந்தால் ஜேகே வந்து டேயோட ஆன்சர் கிரிப்பாக படித்தா அந்த பிளேஸில் 2-3 சாம்பி சென்டர் ஆகி அந்த பர்சன்ட்டை பயங்கரமாக அட்டாக் பண்ணி பயங்கரமாக கடிக்குமா. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே பயங்கரமாக நர்வஸ் ஆகி கட்ட போனால் ஜொங்கோ கம்பெனி டே கிரிப்பாக பிடிச்சபடி அதெல்லாம் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹேக் பண்ணபடி அப்படியே அந்த ரூமில் இருந்து அந்த மிரருக்கு முன்னாடி இருந்து மூவ் ஆன் ஆகி பக்கத்தில் ஒரு டோர் இருக்குது. அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ எப்படி 4th ஃப்ளோருக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் இப்போ இந்த பிளேஸில் முதல்ல 6 மெம்பர் இப்போ 8 மெம்பர் ஆகிட்டாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் உள்ள பர்சன்ஸ் எங்கள் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்கள சாம்பி அட்டாக் பண்ணி அவங்களும் சாம்பி ஆகிட்டாங்க, நாங்கள் 2 பேரும் தான் இந்த பிளேஸில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கேருந்து எப்படி தப்பிக்கன்னு எங்களுக்கு தெரியல, எங்களை அட்டாக் பண்ண வர சொல்ல நாங்கள் இந்த ரூமில் தான் வந்து லாக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பர்சன்ஸும் இந்த மாதிரி நம்ம சிவாக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா டே தான் அந்த சாம்பி பயங்கரமாக அட்டாக் பண்ணி அந்த பர்சன்ட்டை கில் பண்ணியிருக்கோம்ல. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பயங்கரமாக அப்படி ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. இப்படி ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்குது நம்ம ஜேகே நோட் பண்ணிட்டேன். டேமா இந்த வாட்டரை குடிக்கிறியா, நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நான் குடிச்சு பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட கொண்டு வாட்டரை கொடுத்தா நம்ம டே வந்து அப்படி ரியாலிட்டி அந்த பொசிஷன் இருக்கிறத பார்த்துட்டு டே எங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஷோல்டரில் ஆன்சர் வச்சா டே அப்படி பயங்கரமாக கதறி அழுறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்மளாம் டெட் ஆகிடுவோமா, ஹயாங் நீ சொல்லு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நமக்கு அந்த ஃபைல் பேப்பர்லாம் தேவைடானா, எனக்கு பயமாக இருக்குது, இதேமாரி சாம்பிஸ் ஒன்று அட்டாக் பண்ணிடுச்சுன்னா நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த பிளேஸை பிடிக்கல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஹயாங் நம்ம சேஃப் ஆகிடுவோமாங்கிற மாதிரி பயங்கரமாக அழுவாரா. அந்த மாதிரி அழுதான். சுகா அப்படியே டேக்கிட்ட வந்துட்டு டே லைட்டாக ஹேக் பண்ணபடி நான் தான் சொல்கிறோம்ல நம்ம எல்லாருமே சேஃபாக அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி டே கம்ஃபர்ட் பண்ணால் ஜொங்கு கம்பெனியே சுகாவுக்கு பக்கத்துலேயும் டே பக்கத்துலேயும் நின்றுட்டு சுகாவோட ஹேண்ட்ஸில் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா அந்த வாட்டர் அப்படியே நம்ம டேக்கு ஸ்கிப் பண்ண கொடுத்தா டே குடிக்கிறாரு. படாத டென்ஷன் ஆக்காத, நமக்கு எதுவுமே ஆகாதுங்கிறது சேஃபாக போவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் இங்கே இருந்தால் இப்போ கரெக்டாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிருப்பாங்களா, அவங்க எல்லாருமே ஸ்டெப்பில் 1 by 1 இறங்குறாங்க. சத்தம் போடாதீங்க, இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான், அடுத்த ஃப்ளோர் தான் கிரவுண்ட் ஃப்ளோர், எனக்கு தெரியும், இருந்தாலும் சத்தம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டெப்பில் கீழே இறங்கி வந்தால் கரெக்டாக அந்த கார் பார்க் பண்ணியிருக்கு ப்ளீஸ் முழுக்க ஃபுல்லாக சாம்பிடான். போடா குறைக்க அந்த காரெலாம் டச் பண்ணால் சவுண்டு போடும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு சத்தம் போட கார்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. என்னடா எத்தனை சாம்பிஸ் இருக்குது, இப்போ என்ன பண்ண, இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம முதல்ல காருக்கு போவேன், ஐயோ என்ன பண்ணன்னு தெரியலையே, சப்போஸ் அதில் ஒன்று நம்மளை நோட் பண்ணிச்சு அவ்வளவுதான் சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயும் இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். பயப்படாதீங்கடா, கண்டிப்பாக அங்கே 2 சேஃபாக ஜேகேயோட கார்கிட்ட போயிடலாம்,
ஜேகேவோட கார் மாடல் எங்கே நிற்குன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவோட கார் வந்து பிளாக் அண்ட் பிளாக்காக இருக்கும். இந்த மாதிரி தான் என்னோட கார், இதான் என் காரோட நம்பர், பார்த்தோன்னே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி சொன்னேன். அந்த பிளேஸில் எல்லா காரை விட ஜேகேவோட கார் தான் ரொம்ப பெருசாகவும் இருக்குது, பார்க்க செம்ம மரண மாசாகவும் இருக்குது. அவனே மாதிரி இருக்கு அவனோட காரை கூட எப்படி மாட்டி வச்சுருக்கான் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரை நோட் பண்ணிவிட்டு அடோ இருக்குது ஜேகேவோட கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ இத்தனை கார்ஸையும் இத்தனை சுவாமியும் தாண்டி எப்படிடா அந்த காருக்குள்ளே போவ அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணால் இதே ஸ்டெப்பில் நம்ம ரொம்ப நேரமாக நிற்க முடியாது, அதனால சீக்கிரமாக ஏதாவது டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரி இப்போ கொஞ்சம் நம்ம சுவாமிஸ் ஏதாவது மூவ் ஆன் ஆகுதான்னு மட்டும் பார்ப்போம், மூவ் ஆன் ஆயிடுச்சுன்னா நமக்கு 2 போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டெப்புக்கிட்டே நின்று நோட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஜின்னுடா டே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஸ்டெப்புக்கிட்ட சுவாமி வருதுடா பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே சுவாமி உண்டுல அடையெல்லாம் கரெக்டாக ஸ்டெப்புக்கிட்டே வருது. இவங்க ஸ்டெப்பில் கீழே உள்ள படியில் தான் அனுப்பாங்க, கீழே உள்ள ஸ்டெப் இருக்கும்போது அடையில் தான் அனுப்பாங்க. இப்போ மேலே இருக்கிற ஸ்டெப்பில் அந்த சுவாமி கீழே இறங்குதை பார்த்துட்டு பாய்ஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஷாக்கானா அதில் 2 பர்சன்ட்ஸ் வந்துருப்பாங்கள்ல, நம்ம 1% அந்த பர்சன்ட் ரொம்ப பயந்து போய் கட்டினபடி அங்கேருந்து அலறிட்டு ஓடுறான். அடா பாவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் அவ்வளோ நோட் பண்ணிவிட்டு ஷாக் ஆகி அவனை ஃபாலோ பண்ணபடி ரன் பண்ணபடி ஓடுனான். இந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்த சுவாமியும் சரி, அங்கே சும்மா நின்றுட்டு இருந்த சுவாமியும் சரி, இவன் கட்டிட்டு ஓடுறத பார்த்துட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லாரையுமே அந்த சுவாமிஸ் துரத்துது. இவனை கூட கூட்டிகிட்டு வர்றதுக்கு அந்த ரூம்லேயே போட்டு நம்ம லாக் பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே நம்ம பாய்ஸஸ் அப்படியே ரன் பண்ணபடி அங்கே பக்கத்தில் வர சுவாமிஸை பார்த்துட்டு ஜேகே ஆல்ரெடி கண் கொடுத்துருக்காரு அந்த மூமெண்ட்டுக்கு பக்கத்தில் அட்டாக் பண்ண வர சுவாமியை ஷூட் பண்ணபடியே ரன் பண்ணபடியே ஓடி வராங்க. இந்த மாதிரி ஓடி வந்தான் கரெக்டாக கார்கிட்ட வரவும் நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வரையும் சுற்றி ரவுண்ட் அப் பண்ணபடி சோம்பி பிடிக்குது. பக்கத்தில் தான் ஜேகேவோட காருமே இருக்குது, கார் பக்கத்தில் வந்து காருக்குள்ளே போக முடியல. நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ வரையும் சுற்றி ரவுண்ட் அப் பண்ணபடி நிற்குது. மொத்த வரையும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அட்டாக் பண்ணுற நிற்கிறத பார்த்துட்டு இவங்களாரும் ரொம்ப ஷாக் ஆனால் அந்த பிளேஸில் ஃபுல் கன் ஷூட் பண்ணபடியும் அந்த பிளேஸில் மார்க்ன்றான்னா இந்த மாதிரி கன் ஷூட் பண்ணுற சவுண்டுக்கும் இவங்க எல்லாரும் சவுண்டு போடாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்களா, ஆனால் நம்ம மார்க்குள்ளே என்ட்ராக சொல்லி பயங்கரமாக ஆரனை கிளிக் பண்ணி பயங்கர சவுண்டு கொடுத்து கன் ஷூட் பண்ணபடி தான் என்ட்ராகுவார். இந்த மாதிரி என்ட்ரானா சுவாம்பிஸ் அவ்வளோ பேரும் இப்படி நம்ம பாய்ஸை சுற்றி நின்ற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே கரெக்டாக நம்ம மார்க் அந்த காரை பட்டபடி ரன் பண்ணபடி ஓடுனா மார்க் அந்த காரை விட்டு மூவ் ஆன் ஆகலை, டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கிடையாது பேக் சைடு டோர் வழியாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகேவோட காருக்கு ரன் பண்ணபடி வந்தா பாய்ஸஸுமே கரெக்டாக ஜேகேவோட காருக்குள்ளே என்ட்ராகி டோரை ஓப்பன் பண்ணி காருக்குள்ளே என்ட்ராகி டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. மார்க்குமே கரெக்டாக அந்த காருக்குள்ளே என்ட்ராகி ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீடாண்டா மார்க்கா, ஆமாம் டே நீ வெப்பன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டா சொன்னாங்க, எங்கடா அது உங்களை சேஃப் பண்ணு சொல்லிட்டேன்னா அந்த பிளேஸில் என் காரையை விட்டுட்டு வந்துருக்கேன் பார்த்தீங்களா, காரை எப்படி பிடிச்சி கொடருது அப்படிங்கிற மாதிரி காரை நோட் பண்ணோம். மொட்டை சுவாமி இப்போ அந்த காரை தான் பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. அந்த காருக்குள்ளே இருந்தால் நானும் டெட் ஆகிருப்பேன்ல, என் பாஸுக்கு நான் ரொம்ப தேவை, நான் தான் என் பாஸை சேஃபாக நீ பார்த்துக்கணும், அதுக்கு தான் காரில் இருந்து தப்பிச்சிங்க வந்தேன். அப்போ வெப்பன்ஸு ஃபுட்டெல்லாம் காருக்குள்ளே இருக்குது, இனி எப்படி எடுக்க, ஏன்னா எப்போ பட்டாலும் அந்த காருக்கிட்டேவா சுவாம்பி இருக்க போட்டு அப்படி மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே 2 எடுத்துகிட்டு போகலாம், ஆமாம் ஏன் பாஸுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உன்னோட பாஸ் தானே 2-3 திங்ஸ் எடுக்கிறதுக்கு 4th ஃப்ளோருக்கு போயிருக்கான், அந்த டே கூட தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ஏன்டா டேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிற, மாஃபியா ஒர்க் அவ்வளோ ஒர்க் இருக்குது, தேவையில்லாமல் இந்த ரிஸ்க்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு என்னையும் கொண்டு வந்து உள்ளே விட்டுருக்காரு, அப்புறம் நான் காண்டு தானே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி மார்க் ட்விட்டர் மூமெண்ட்டை பார்த்துட்டு மற்ற பாய்ஸஸ் எல்லோரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரித்தான் அந்த காரை நம்ம மார்க்குண்ட காரை அட்டாக் பண்ணுற வரைக்கும் அட்டாக் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற சுவாமிஸ் எல்லாருமே 1 by 1 போகுது. இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை மார்க் நோட் பண்ணிவிட்டு சரி இந்த கார்லேயும் கன்ஸ் இருக்குன்னு பாஸ் சொன்னார், கன்ஸு வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே பேக் சைடில் தான் வச்சுருப்பாரு, எல்லாத்தையும் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி காரை விட்டு வெளியே வந்து அங்கே இருக்கிற ஜங்குக்கே சேஃப்டிக்கு நிறைய கன்ஸ் கொண்டு வந்துருப்பார்ல, அந்த கன் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. கன்னெல்லாம் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இதை எல்லாத்தையும் எப்படி தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னும் ஆரமும் ஜேகப்போவும் இனிமேல் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால் அதுக்காக எல்லாத்தையும் இங்கேயே போட்டுட்டா போக முடியும்,
நமக்கு எல்லாருக்குமே கன்ஸு தேவைப்படும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கன்ஸை ஹேண்ட்ஸில் எடுங்க. நம்ம எல்லாத்துக்கும் தேவையான மொத்த ஃபோட்டோயுமே எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கன்ஸை எடுக்க முடிஞ்ச அளவுக்கு 2 பக்கம் ஷோல்டர்லேயும் போட்டுக்கிறாங்க, பேக் சைட்லேயும் மாட்டிக்கிறாங்க. அந்த கன்ஸ்லாம் மாட்டுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு மாட்டி ஹெவி வெயிட் இருக்குது. அந்த பொசிஷனில் எல்லாத்தையுமே கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம சேஃப்டிக்கு நம்ம தான் வச்சுக்கணுங்கிற மாதிரி அவங்களால எவ்வளோ கன்ஸை எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ கன்ஸுமே ஜேகேவோட காரில் இருக்கிறத மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு. மார்க்கு கொண்டு வந்த கன்னை எடுக்க முடியல. ஜேகே இவ்வளோ கன்று கொண்டு வந்துட்டு தான் கன்று வேணும்னு சொன்னானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாய்ஸஸ் அப்படியே மார்க்கை நோட் பண்ணால் எனக்கு தெரியும் என் பாஸுக்கு இந்த பிளேஸில் ப்ளே பண்ணி விளையாடணும்னு திங்கிங் வந்துருச்சு போலுக்கு. இவ்வளோ கண்ணை வச்சுக்கிட்டு கன் இல்லை எனக்கு பட்டாடே எடுத்துகிட்டு வான்னு வேற சொல்லியிருக்காரு பார் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி நம்ம ஜொங்கோ கொண்டு வந்த அளவுக்கே நம்ம மார்க்கும் கொண்டு வந்துருப்பாரு. இப்போ இங்கே இவ்வளோ கன்ஸ் இருக்க சொல்லியா நம்மளை கன் எடுத்துகிட்டு வர சொன்னாருங்கிற மாதிரி டென்ஷனில் ஃபுட்டை மொட்டை டீமே ஜொங்கோக்கோட கார்லேயுமே கொஞ்சம் நான் ரொம்ப இருந்திருக்காது, கொஞ்சம் இருக்கும். அந்த பஸ்கெட்டையும் எடுத்துகிட்டு மார்க் நிறைய ஃபோட்டோ, ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் இருக்காருன்னு சொல்லியிருப்பார்ல, நிறைய ஃபோட்டோயுமே எடுத்துகிட்டு கரெக்டாக மார்க்கும் நம்ம பாய்ஸஸுமே சரி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு எங்கே போகணுங்கிறது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மார்க் கேட்டால் எங்களுக்கு தெரியும், என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கங்கிற மாதிரி ஆரம்ப ஜின்னு அங்கேருந்து கிளம்புனா மற்ற பாய்ஸஸுமே அப்படியே ஆரம்ப ஜின்னை ஃபாலோ பண்ணபடியே கிளம்புறாங்க.